நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் சாமுண்டி எனும் துர்கா ரொம்ப நாளாகவே சட்டம் வலைவீசி தேடி வரும் ஒரு நபர். தங்கம் என்பவரை கொலை செய்திருப்பதோடு இதற்கு முன்னால் பல கொலை கொள்ளைகளை நடத்தியிருந்தும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு வரும் கெட்டிக்காரி. இதற்கு காரணம் ஏழைகளுக்கு உதவி புரியும் சாக்கில் அவர்களுடைய அப்பாவித்தனத்தை தீய வழியில் உபயோகித்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புரட்சி பெண் என்னும் விருதோடு சாமுண்டி என்கிற பட்டத்தையும் பெற்று தான் விதித்ததே சட்டம் தண்டனை என்று பெரிய அளவில் உருவாகி இருக்கிறார். யோர் ஆனர், கோர்ட்டுக்கு இணையாக பேரலல் கோர்ட், அரசாங்கத்துக்கு இணையாக பேரலல் அரசாங்கம் நடத்தி வரும் இவளை தண்டிக்காது விட்டுவிட்டால் நாளை ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். கெட்ட விஷயத்தையே நல்லதென நினைத்து அதையே கடைபிடிப்பார்கள். இனி இந்த கொடுமை நடக்கக்கூடாது என்றால் இவளுக்கு சரியான தண்டனை அளித்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? Your Honor, உண்மையை சொல்றதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த கோர்ட்ல என் வார்த்தையை விட முக்கியமா வேண்டியது சாட்சி. நான் கொலை பண்ணேன்னு சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேரு? சந்திரசேகர். இவங்களை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததிலிருந்து. நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க? சாந்தி நகர்ல. அங்க சீர்திருத்த கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அங்க எதுக்காக போனீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தோம். You can go now. Thank you. ஆமாங்க, நேத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாந்தி நகர்ல நடந்த சீர்திருத்த கல்யாணத்துல இவங்க இருந்தாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இவங்களுக்கும் தங்கம் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுவரை விசாரித்த சாட்சிகள் இவளால் பயனடைந்தவர்கள். அடுத்து நான் ஆஜர்படுத்தவிருக்கும் சாட்சி பத்மாவதி, அதாவது மிஸ்ஸஸ் தங்கம். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகர நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே. சாகர நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க. அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொன்னது இவங்க தானே? இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே உங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். Come on, come on. புருஷனை கொன்னது சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. சரி, உங்க புருஷனை கொன்னது யாருமா? என் புருஷன் ஒரு அயோக்கிய. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான். எத்தனையோ பேரை கொன்னு இருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. என்ன அடிக்க அதிகாரம் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அக்காவுக்கு மட்டும்தான். அதாவது உனக்கு. அடிக்கிற சாக்கிலையாவது நீ என்ன தொட்டிய? நீ இந்த மாதிரி சென்டிமெண்ட்லா பேசினா நான் உருகி கண்ணீர் விட்டுவேன் நினைச்சியா? உன்னை கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன்.
Don't worry. Nothing will happen. Congratulations. எதுக்கு? நிரபராதின்னு கோர்ட் விடுதலை பண்ணது. ஏ எனக்கு தண்டனை கிடைக்கிறதா உன்னோட ஆசையாச்சே? No, 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 not at all. உனக்கு தண்டனை கிடைச்சா நீ ஜெயில சேஃபா இருப்பிய. உன்னை கொல்லணுங்கிற ஆசை நிராசையாவே போயிடும். அவ்வளவு ஆசை இருந்தா என்ன எங்கேயே கொள்ளலாமே? ஐயோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. இங்க நான் உன்னை கொன்னா அனுதாபால வீசும். சாதாரண பொட்ட சிரிக்கி நீ இவங்களுக்கு புதிய தலைவி ஆயிடுவிய. உன் கனவு பலிக்காதுடா. That's interesting. என் கனவு பலிக்கும். ஆனா நீ சாகுறப்போ உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உன் பாடியில ஒரு பீஸ் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. அதான் என் ஆசை. உன் ஆசைய நீ சொன்ன, என்ன பத்தியும் நீ தெரிஞ்சுக்கல. கிருஷ்ண சிசுபாலனை மன்னிச்சது 100 தடவை. ஆனா நான் மன்னிக்கிறது 100 தடவை இல்ல, 3 தடவை தான். முதல் தடவை வருவேன், புத்தி சொல்லிட்டு போவேன். 2வது தடவை புயல் மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போவேன். 3வது தடவை யமனா வந்து உயிரை பறிச்சிடுவேன். இது முதல் தடவை. மைண்ட் இட். என்ன பொட்ட சிரிக்கின்னு சொன்னல, கூடிய சீக்கிரம் உன்னை பொட்டையாக்கி காட்டுறேன். யோர் ஆனர், நம்ம அரசாங்கம் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு வர வார்த்தை ஒண்ணுதான். ஏழைங்க முன்னுக்கு வரணும், அவங்களுக்கு கல்வி கத்துக் கொடுக்கணும், சொசைட்டில பெரும் புள்ளிகளை உருவாக்கணும். பட் அட் தி சேம் டைம் சமுதாயத்துல உள்ள பெரிய புள்ளிங்க, பணக்காரங்க, பிசினஸ் மேக்னெட்ஸ் ஏழைங்களை மிதிச்சு அவங்க சமாதியில தங்களோட சாம்ராஜ்யத்தை கட்டிக்க நினைக்கிறாங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் தி கிரேட் பிசினஸ் மேக்னெட் சந்திரகாந்த் ராஜு, அவரோட தம்பி சூரியகாந்த் ராஜு. கௌரவமா வாழற இந்த சாந்தி நகர் ஜனங்களை காலி பண்ண வச்சு அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கலைன்னதும் பணத்தாசை காட்டினாங்க. அதுவும் சரி வரலன்னதும் தங்களோட இன்ஃப்ளூயன்ஸால போலீஸை விட்டு கலாட்டா கூட பண்ணாங்க. சரி போகட்டும், இவங்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கட்ட போறாங்க? ஸ்கூல் கட்ட போறாங்களா, அநாத ஆசிரமமா, இல்ல ஹாஸ்பிடலா? 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, இந்தியன் வெதர் நல்லா இருக்கு, இந்தியன் ஃபுட் நல்லா இருக்குன்னு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஏழைங்களை போட்டோ எடுத்து இந்தியா இஸ் பிளென்டி பட் லிவ்ஸ் இன் பாவர்ட்டின்னு ஸ்லோகன் எழுதி நம்ம கையிலேயே கொடுப்பாங்க. இது நமக்கு தேவையா? எப்படி நம்ம மானத்தை நாமளே பறி கொடுக்கறத விட ஏழைங்களை முன்னுக்கு கொண்டு வரது எவ்வளவோ மேல். அதனால அந்த இடம் அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சு அவங்க வளர்ச்சிக்கும் அவங்க வருங்காலத்துக்கும் நம்ம அரசாங்கம் ஒரு வழி காட்டணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், லாயர் தேவி அவர்கள் சொன்னார்கள், போட்டோ எடுத்து பாரத நாட்டை வறும நாடுன்னு எழுதுவாங்கன்னு. நம்மள ஏழைங்க ராஜ்யம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா பேசிங்க ராஜ்யம் தான் சொல்லக்கூடாது. இது கட்டுக்கதை. இது கட்டுக்கதை இல்ல, உண்மை கதை. தினமும் நம்ம நாட்டுல நடக்கிற கதை. இவங்கள மாதிரி கேவலமானவங்க நம்ம மத்தியில இருக்க கூடாது. இவங்கள பாவம் நினைச்சா அது சாபம். நாம வளர்க்க வேண்டியது கல்வி நிலையங்களை தான், பேசி விடுதிகளை இல்ல. விற்க வேண்டியது பொருட்களை தான், கடவுள் மாதிரி பூஜிக்க வேண்டிய பொண்ணுகளை இல்ல. வளர்க்க வேண்டியது பசங்களை தானே தவிர தேவடியா பசங்களை இல்ல. உன்னை பெத்த தாயும் ஒரு பொண்ணு தானே, பொம்பளைகளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? Shut up! என் தாயை பத்தி பேசாத. 4 காசுக்கு முந்தனைய விரிக்கிறவங்க நீங்க. I object, Your Honor. வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள பேசி தேவடியான்னு சொல்றது சரியில்லை. Objection sustained. I'm sorry, Your Honor. ஆனாலும் நான் சொன்னது உண்மை. அதுக்கு சாட்சி ராமு அலேஸ் ராமச்சந்திரன். உங்க பேரு? இப்படிதானே சொன்னீங்க? பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ராமச்சந்திரன். இவங்கெல்லாம் என்ன ராமு ராமுன்னு கூப்பிடுவாங்க. இவங்களை உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க சார். புரியாத ஆளு. பொன்முட்டை போடுற வார்த்தை யாராவது மறப்பாங்களா? என் பொழப்ப அவங்களாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்றீங்க. அதாவது மார்க்கெட்ல பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் விற்கிறதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு நான் ஏஜென்ட். யூ மீன் பிம்ப். இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என் வயிற்றுக்கு அது தெரியாத. இப்பவாவது நீதிமன்றத்துக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால அந்த இடத்தை பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்றதோ ஆர்கியூ பண்றதோ வேஸ்ட்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி கேவலமானவங்க சமுதாயத்துக்கு நடுவில் இருக்க வாய்ப்பு கொடுக்காம இவங்க எல்லாரையும் நிர்மூலமாக்கிடுங்க. திரு சந்திரகாந்த் ராஜ் அவர்கள் ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுங்க. அதனால சிட்டியோட அழகு கூடும், டூரிசம் டெவலப் ஆகும், எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இருக்கா? சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? பெத்தவ மட்டும் தாய் இல்ல, பேசுற மொழி வசிக்கிற இடம் கூட தாய்க்கு சமம்னு வாங்க.
தாய் குலத்தை தெய்வமா வணங்குற இந்த பாரத நாட்டுல பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறியா? அது தப்புன்னு தெரிஞ்சும் அதனாலதான் வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றியே. சரி, திடீர்னு கோர்ட்டுக்கு வந்து மாமா வேலை பண்றேன்னு ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி தான் காரணம். எது? ஓ தங்கச்சியா? என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும். அவளும் எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட குடும்பம் நடத்துறத பார்த்து சந்தோஷப்படணுங்கிற ஆசையினாலதான் இந்த தொழிலையே ஆரம்பிச்சேன். அதே நேரம் இதே தொழிலை செஞ்சுக்கிட்டு இவங்க கூடவே பழகிக்கிட்டு இருந்தா எங்க அவளோட வாழ்க்கை பாழாயிடு போகிற பயத்துலதான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. Am I right? Oh. You're going to definitely pay for this. சாந்தி நகரில் நடந்து கொண்டிருந்தது விபச்சார விடுதிதான் என்பதற்கு பலமான சாட்சி இருப்பதால் விபச்சாரத்தை வேரோடு அழிப்பதற்காக அங்கே இருப்பவர்களை காலி செய்ய வைக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. மேலும் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட இந்த பெண்களுக்கு 1 மாத சிறை தண்டனையும் மற்றும் ராமு எனும் ராமச்சந்திரனுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.